தளபதி ஃபேன்ஸ் இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலப்பா. அது என்னங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். இந்த வீடியோக்கு ஒரு லைக்கு, கமெண்ட்டை, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதாவது தளபதி ஃபேன்ஸ் என்ன பண்ணாங்கிறத விட தளபதி ஃபேன்ஸ் அந்த ஒரு நிகழ்ச்சி நடத்துனாங்க. இந்த நிகழ்ச்சியில் என்ன நடந்துச்சுங்கிறத நான் சொல்கிறதோட இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ ஃபுல்லாக வந்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோட கருத்து என்னன்னு பார்ப்போம். வேற ஒண்ணுமே இல்லை. நேற்று டிஎம்கே கிட்ட என்னென்ன கேள்வி கேட்டணும் அதே தான் டிவிகே கிட்டையும் இன்னைக்கு நான் கேட்குறேன். ஏன்னு எதுக்கு மேடையில் பேசுறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது, மேடையில் காமிக்கிறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி அரைகுறை ஆடியோ இருக்க ஒரு பெண்ணை தான் நீங்கள் மேடையில் காமிச்சு அந்த கூட்டத்தை நிறுத்தணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அவங்க பண்ணுற அதே தப்பை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு நான் கேட்கறத விடுங்க, மக்கள் கேட்பாங்க. அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? 2026 ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கிட்ட நீங்கள் ஏன் வந்துட்டு இதையவே கொண்டு போய் சேர்க்குறீங்க? நான் மறுபடியும் அதே தான் சொல்கிறேன். உங்கள் மேலேயும் சரி, என்டிகே மேலேயும் சரி பெருசாக எந்த அலிகேஷனும் கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டை ஒரு டைம் கூட நீங்கள் ஆட்சி செய்யலை. ஊழல் குற்றச்சாட்டோ தேவையில்லாத குற்றச்சாட்டோ உங்கள் மேலே கிடையாது. வேற வேற குற்றச்சாட்டுகள் இருக்கலாம். ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி ஊழல் சம்மந்தப்பட்டது, ஆட்சி சரியில்லை அப்படின்னு எந்த குற்றச்சாட்டும் கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஏன் உங்களோட பேரை நீங்களே கெடுத்துக்கிறீங்க? நான் ஒரு விஷயத்தை இங்கே சொல்லி ஆகணும். யார் என்ன நினைச்சாலும் சரி, டிவிகே நண்பர்கள் மேலே கூட ஒரு குற்றச்சாட்டு. நான் நிறைய இன்ஃபுளுன்ஸ் கிட்ட பேசும்போது அவங்க சொல்றது என்ன அப்படின்னா, எங்க அவன் என்ன சொன்னாலும் திட்டுறானுங்க, நல்லது சொன்னாலும் திட்டுறான், இல்லை இதை மாத்துங்கன்னு சொன்னாலும் திட்டுறான். அவன் அதை நம்ம பேசுறத வந்து அவன் கேட்கவே ரெடியா இல்லை. விஜய் மேல நெகட்டிவ் அப்படின்னாலே போட்டு பொழங்கடா அவனை அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டியில தான் இருக்கானுங்க. அவனுக்கிட்ட என்னங்க பேசுவீங்க நீங்க அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா நிறைய பேர் உங்களுக்கு எகெயின்ஸ்டாவோ இல்லை நீங்க பண்ற தப்புகளை சொல்லாம இருக்கிறதுக்கு காரணமே நீங்க அவனை அபியூஸா திட்டுறது தான். இதை நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்போ நான் உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன். உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சதனால மட்டுமே என்ன போட்டு அடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு மெச்சூரிட்டியே கிடையாது. இப்போ நான் சொல்றத என்ன ஏது அப்படின்னு ஜஸ்ட் காது கொடுத்து கேளுங்க. அவன் என்ன சொல்றான், ஓகே இதை நம்ம மாற்ற முடியுமா, ஓகே நம்ம சைடு தப்பு இருக்கா, இதை சரி பண்ணா ஃபியூச்சர்ல கரெக்டா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிங்க. இல்ல அவன் என்ன சொன்னாலும் நான் அடிப்பேன், அவன் விஜய் பத்தி பேசினாலே நான் திட்டுவேன் அப்படின்னா எல்லாத்துக்கிட்டையும் வந்து நீங்க வெறுப்பு தான் வாங்கிக்குவீங்க. இப்போ நான் வந்து இவ்வளவு பேசியிருக்கேன்ல, இந்த வீடியோ காமிச்ச ஒரே காரணத்துக்காக என்னையவே திட்டுவாங்க. இப்போ வந்துட்டு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னா, அவன் தப்பு சொல்றான் அவன் அடிக்கணும் அப்படின்னு பாக்குறீங்க. ஆனா அப்படி எடுத்துக்காதீங்க. இவன் என்னமோ சொல்றான், இதை நம்ம மாத்தினா நல்லா இருக்கும்ல அப்படிங்க அந்த ஆங்கிள் யோசிச்சு பாருங்க. நிறைய பேருக்கு உங்களுக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். இந்த மாதிரி நீங்க திட்டினீங்கன்னா அடுத்தவங்களை. என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு எங்க நடந்தாலும் தப்பு தான். டிஎம்கேவும் சரி, டிவிகேவும் சரி, அதை பண்ணா தப்பு தான். நான் பேசதான் செய்வேன். எனக்கு எந்த ஃபேவரிஸும் கிடையாது. நான் நியூட்ரலா இருந்து பேசணும்னு நினைக்கிறேன். இதை நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியல. சரியா எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது, இல்ல அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இந்த வீடியோல பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ சொல்றது உண்மைதான், அவர் சொல்றதும் உண்மைதான். என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் என்ன சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க, அதாவது நல்லது சொன்னாலும் கெட்டது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அது உண்மைதான். அவங்க என்ன சொன்னாலும் நம்ம தளபதியை தப்பாக பேசுகிறோம், நான் சும்மா விடக்கூடாதா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அது அப்படி இல்லை. தப்பு நம்ம மேலே இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும். தப்பு யார் செஞ்சாலும் தப்பு தான். ஸோ இந்த வீடியோவை விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவர் தளபதிக்கு தெரியும். ஏன்னா தளபதி தெரியாமல் நடந்தாலும் இதை நம்ம தளபதிக்கு தெரியப்படுத்தணும். இந்த மாதிரி சம்பவம் இனிமேல் நடக்கக்கூடாதுன்னு. அப்போ தான் ஆப்போசிட் கட்சிக்காரங்களும் நம்மளை பற்றி பேச மாட்டாங்க. நம்மளை பற்றி வேற யாரும் பேசுகிற அளவுக்கு, நமக்குள்ளே இருந்து பேசுகிற அளவுக்கு நம்ம விட மாட்டோம். ஸோ டிவிகே பாய்ஸ் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. உலகத்தில் என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி நமக்குள்ளேயே நடக்குது. நமக்குள்ளே நடக்கிற தப்பெல்லாம் எடுத்து ஃபஸ்ட்டு வெளியே காட்டுங்க. அதுக்கப்புறம் மக்கள் எல்லாம் புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா நம்மளால நம்பி வராங்க. ஸோ நம்ம தான் காப்பாற்றணும். நம்ம மேலே இருக்க தப்பும் நம்ம தான் புரிஞ்சுக்கணும். ஸோ இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம மேலே இருக்க அழுக்கு ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் நம்ம அங்கே போயிடுவோம். அதனால் நீங்கள் நினைக்கலாம், அப்புறம் நாங்கள் எல்லாம் பண்ணிட்டோம், எல்லாம் இது பண்ணிட்டோம், நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு. அப்படி இல்லை. நானும் டிவிக்கு ஃபேன் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. நம்ம மேலே குற்றம் சொல்லாத மாதிரி நம்ம நடந்துப்போம். இனிமேல் நம்ம திருத்திப்போம். நம்ம தப்பு சொன்னாங்கன்னா திருத்திப்போம். ஆனால் தப்பே இல்லாமல் தப்பு சொன்னாங்கன்னா நம்ம வேலையை நம்ம காட்டிப்போம். ஓகே, மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. வீடியோ பிடிக்கலன்னா ஒரு டிஸ்லைக்கை போட்டு விடுங்க. வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறேன். நன்றி, வணக்கம், டாடா, பாய் பாய், சி யூ.